இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு நம்ம விவசாய வேலையெல்லாம் நஷ்டமாகி போச்சு. சரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம், காசு கிடைக்கிற வேலைக்கு. அப்புறம் பார்த்தேன் கொத்தனார் வேலை கொஞ்சம் நல்லா காசு கொஞ்சம் நிறையா கிடைக்கிற மாதிரி விளைஞ்சிது. சரின்னு கொத்தனார் வேலைக்கு வரலான்ட்டு வந்தேன். இந்த வீடெல்லாம் முதல் கட்டிவிட்டாங்க. ஏன்னா என்னென்ன வேலைன்னு கேட்டேன். அதுக்கு அண்ணன் சொன்னார், வரைக்கும் ஃபுல்லாக வீடு வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரே ஒரு செவுறு ஒன்று கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அதாவது பார்த்தா சரி எங்கே செவரு கட்டணும்னு கேட்டேன் நான். ஏன்னா அங்கிட்டும் ஒத்தக்கல் செவராக இருக்குது, அங்கிட்ட ரெட்டக்கல் செவராக இருக்குது, என்னென்ன வேலை அப்படின்னு. இதில் தான் தம்பி செவரு எடுக்கணும் அப்படின்னாங்க. எவ்வளோ தூரம் ஒரு 4 அடி எடுக்கணும் அப்படின்னாங்க. எதுக்குண்ணே ரூமுனா ஜன்னல் வச்சிடலாம் அப்படின்னு நான் சொல்ல, அவங்க சொன்னாங்க தம்பி ரூமுனா இல்லை சும்மா கட்டி விடு அப்படின்னாங்க. நான் அண்ணாவில் நிமிந்து பார்க்கல. அப்புறம் தான் அப்படியே தலையை லேசாக அப்படி நிமிந்தேன். 5 கம்பியும் பக்கத்தில் போகுது. 5 3 கம்பி நல்ல கம்பி, லைனு கம்பி. இங்கே வரும். இதை நான் லைனாக கவனிக்காமையே கீழே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த ஃபுல்லாக செவரு தடுப்பு செவரு கட்டினாதான் உனக்கு வேலை அப்படின்ட்டாங்க. எனக்கு நமக்கு எங்கே கட்ட தெரியும், நம்மளே ஏதோ ஒரு சொல்லிட்டு வந்திருக்கோம், கலர் கலந்து கொடுக்குறது தானே. இப்போ அவர் கொத்தனார் என்ன சொல்கிறாரு, தம்பி நான் லைனுக்கிட்ட வேலை செய்ய மாட்டேன், நான் போகிறேன்ட்டு ஓடிவிட்டார். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கீழே இந்த வீட்டை காட்டுறேன் பாருங்கள் வந்து. ஆனால் வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க. கட்டினவங்களே கட்ட சொல்லியிருந்துருக்கலாம். நான் ஒரு காசு ஏதோ கொத்தனா வேலைக்கு போனால் காசு கிடைக்குமென்ட்டு ஓடியாந்து இப்போ இப்படி மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு புரியலை, எனக்கு தெரியலை. அப்படியே கீழே இந்த வீட்டுக்கு கீழே வருவோன்னு போப்பேன் வாங்க. பக்கத்தில் லைன் எவ்வளோ தூரத்தில் உங்களுக்கு காமிக்கணும்ல, இது பாருங்கள். ஏன்னா லைனை கம்பியாக காமிச்சா இன்னும் கம்மி, பக்கத்தில் குச்சி தான் வச்சு கம்மி பார்த்தீங்களா, இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டு. இந்த பைப்பு எவ்வளோ சுவத்துலேருந்து மேலே ஒரு 2 அடி இருக்குமா, 2.5 அடி வரும், அவ்வளோதான் இருக்குது. இப்படி கீழே காட்டுறேன் வாங்க போகலாம். நான் வீடு கட்டின நம்ம கொத்தனார் கான்ட்ராக்டுக்காரெலாம் சூப்பரான ஐடியாவில். வீட்டோட ஓனர் இவருங்க. உங்கள் நேரம் வீட்டோட ஓனர் வந்து வீட்டை பூட்டி விட்டார். அருமையான வீடு, குதிரையெல்லாம் ஓடுது வீட்டுக்கு முன்னாடி.